தீனி போடுறதுக்கு முன்னாடி யானையை அவுத்து விடுங்க. தீனி போடுறது ஐயோ ஐயோ, இப்படிலாம் ஒரு கேள்வியா? லைக்கை போடுங்கப்பா, இன்னும் 2 லைக் தான் போடுங்க. 2 டபுள் டச் பண்ணுங்க. 2 லைக். முடிய போகுது, 9 நிமிஷம் தான் இருக்குது. லைக்கை போடுங்க. கடி ஜோக். கடி ஜோக் தெரியலையே. கடி ஜோக். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிடணுமே, அதான். எப்போ பார்த்தாலும் திங்கிறதுலே இரு தீனா நினைக்கிறாரு. அப்படி தானே தீனா? நீ எப்போ பார்த்தாலும் தின்னி மூட்டை திங்கிறதுலே இரு. ஐயோ ஐயோ. லைக்கை போடுங்கப்பா, லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கப்பா. அது என்ன சேரில் உட்காந்தா சாப்பிட போகுது? அது என்ன சேரில் உட்காந்து சாப்பிட போகுது? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். அது என்ன சேரில் உட்காந்து சாப்பிட போகுது? இல்லை, அதனாலயா? நேச்சுரல் யோசிக்கிறாரு எப்படி அப்படின்னு. வீரராஜ் வாங்க. அதை ஏன் அவுத்து விடணும்? தீனி போகிறதுக்கு முன்னாடி சேரில் உட்காந்தா சாப்பிட போகுது. இதுதான் கடி ஜோக்கு, இதுதான் கடி ஜோக்கு. அது தீனி போட்டால் சாப்பிட போகுது நின்றுக்கிட்டே, சேரில் உட்காந்தா சாப்பிட போகுது. அதை ஏன் அவுத்து விடணும்னு கேட்குறாரு. கரெக்டா? கரெக்டா தீனா? கரெக்டா? தீனா அண்ணா, தீனா அண்ணா. நான் உங்களை உங்கள் லைவாக பார்க்குற அன்றைக்கி தான் இருக்குது. உங்கள் லைவில் இவையா தீனா தீனான்னு கூப்பிட்டோம் அப்படின்னு திட்ட போகிறாங்க. சொல்லவா? சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். லைக்கு போடாதவங்க போடுங்கப்பா. என்ன அமைதியாக இருக்குது சொல்லுங்கள். நீங்களே விட தேடுறீங்களா? யானை கட்டி தீனி போட முடியாது, அதனால தான். ஷோ, முடியலடா சாமி, முடியல.